Hi guys, welcome to Quick Throw and I'm man of me good. So இன்னைக்கு என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முதல்ல முன்னாடி போட்ட ஆப்ரேட்டர்ஸ் அங்கே பார்த்துட்டு வந்துருங்க. லைக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அப்படி இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸும் முடிச்சுட்டு நீ கடைசி ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி போட்ட ஆப்ரேட்டர்ஸ் பார்க்காதவங்க ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க. ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ட், ஆர், எக்ஸார், நாட், ஜீரோ, ஃபில், லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் சைன் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு 6 டைப் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் மெயினாக வந்து ஒரு 4 டைப் மட்டும் சொல்கிறேன். அண்ட் மிச்சம் 2 டைப் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் அது கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் அது மட்டும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ அந்த அண்ட் கேட் நீங்கள் வந்து ட்ரூத் டேபிள் படிச்சிருப்பீங்க தெரியுமா கைஸ், அதுதான் ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரூத் டேபிள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேட், ஆர் கேட், எக்ஸார் கேட், நாட் கேட் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆப்ரேட்டருக்கு வரும். ஸோ என்னடா நீ இதில் ஆப்ரேட்டர்ஸோட ஐடென்டி அங்கே ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் கைஸ் அங்கே வந்து அண்ட் ஆப்ரேட்டர் அங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லையும் அண்ட் இருக்குது, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்லையும் அண்ட் இருக்குது கைஸ். ஓகே, ரெண்டுமே வந்து ஒரே வேலையை தான் செய்யுதுன்னு சொல்ல முடியாது, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், அங்கே வந்து அண்டு நேம் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, இப்போ உள்ள வந்துடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டிஷன், ஒரு ட்ரூ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ட்ரூன்னு சொல்லிவிட்டு அண்டுக்கு வந்து சிம்பிள் என்ன, அதாவது பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆப்ரேட்டர் சிம்பிள் என்ன, இதுதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் அண்டோட சிம்பிள். நான் இன்னொரு கண்டிஷன் ட்ரூன்னு சொல்கிறேன். ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ தான் வரும் அண்ட் ஆப்ரேட்டரில். இதுவே ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். FALSE ஃபால்ஸ் அண்ட் அகெயின் நான் வந்து அன்ஃபால்ஸ், 2 ஃபால்ஸ் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் மூலயமா ஃபால்ஸ் அப்படின்னு வர வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. FALSE இப்போ வந்து 2 கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபால்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸ் வருதுன்னா அண்ட் ஆப்ரேட்டர் என்ன ஆகும்னு பாருங்கள், 2 ஃபால்ஸ்னால் ஃபால்ஸாக வரும். அண்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஒன்று ஃபால்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், FALSE ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபால்ஸ் தான் வருது. ஸோ இதில் உங்களுக்கு அண்ட் ஆப்ரேட்டரில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்டுன்ற அந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் ட்ரூ வரும். லைக் இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரூன்றதெல்லாம் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1, ஃபால்ஸுன்றதுக்கு 0. அப்போ ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1 வரும். ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா 0 தான். இல்லை ரெண்டுத்தில் 1 0வாக இருந்துச்சு, 1 0 அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு 0 தான் வரும். ஸோ நீங்கள் வந்து லாஜிக்கல் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூத் டேபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் கைஸ். இல்லை ட்ரூன்றதெல்லாம் 1ன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ஸ்ன்றதெல்லாம் 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு வரும். ரெண்டுத்தில் ஒன்று ஃபால்ஸ் ஆகிட்டாலும் ஃபால்ஸ் தான், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இங்கே நீங்கள் வந்து ட்ரூ அண்டுன்னு வந்து எழுதி நீங்கள் டைப் பண்ணி ஃபால்ஸ் கொடுத்தாலும், அந்த சிம்பிளுக்கு பதிலாக நீங்கள் அண்டு அப்படின்றது எழுதினாலும் சரி தான், உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கைஸ் வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஸோ Ctrl+C அண்ட் Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்த அண்ட் ஆப்ரேட்டரை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா ஆர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டருக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குங்க. ஸோ அங்கே தான் இருக்குது இந்த பட்டன், என் கீபோர்டில் அங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ட்ரூ ஆர் ட்ரூ அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் சரி தான் ஆர் ஆப்ரேட்டரில் ட்ரூ வந்துடும். அப்படி இல்லாமல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், FALSE ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சு ட்ரூ தான் வரும். ஏன்னா இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுனாலும் ட்ரூ தான் வரும். இல்லை ரெண்டுத்தில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி தான் ட்ரூ தான் வரப்போகுது. பட் 2 கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன வரும் கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் தான் வரும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் இதையே எடுத்துக்கோங்க. Ctrl+C ஃபார் காப்பி அண்ட் Ctrl+V ஃபார் பேஸ்ட். அண்ட் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நான் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இதுதான் ஆர் ஆப்ரேட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆர் ஆப்ரேட்டருக்கு ஒரு ஆப்போசிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்துருக்கேன். ஸோ ஆர் எக்ஸ்ஆரோட ஆப்ரேட்டரோட சிம்பிள்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிள் தானே. ஸோ இது என் கீபோர்டில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6ஓட, அதாவது சப்கீன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 6ன்னு இருக்கும் நம்பர் பேரில். அது வந்து நீங்கள் ஷிஃப்ட் அமுத்தி 6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வந்துடும், இந்த சிம்பிள் வருது கைஸ்.
ஓகே எக்ஸாரில் ஃபால்ஸ் எக்ஸார் ஃபால்ஸ் அப்படின்னு 2 கண்டிஷன் வச்சுன்னா அப்படின்னா ஃபால்ஸ் வந்துடும். அதாவது 0 0 ஈக்குவல்ஸ் 0னே வரும். இல்லை control C for copy and control V for paste. ஓகே இதையும் நான் வந்து எக்ஸாராக மாற்றுறேன். ஸோ ட்ரூ எக்ஸார் ஃபால்ஸ் அப்படி இருந்தால் ட்ரூன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. sets each bits to 1. ஓகேவா, எல்லா பிட்டும் ஒன்றா இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா if only one of the 2 bits is 1. அதாவது இப்போ வந்து பார்த்தா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தீங்களா, ஃபால்ஸ் வந்துருச்சா. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் இந்த அதாவது 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூன்னு கொடுக்குங்க. தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கண்டிஷனுமே ட்ரூன்னு தரேன் எக்ஸார் கேட்டை யூஸ் பண்ணி. நான் 2 கண்டிஷனுமே ட்ரூ இருந்தாலும் அது என்ன கொடுக்குன்னா ஃபால்ஸ் தான் கொடுக்கும். அப்போ எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் மட்டும்தான் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது ட்ரூன்னு கொடுக்கும். மீன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் தான் கொடுக்க போகுது. லைக் 0 0ன்னு வந்தாலும் 0 தான் வரும். இல்லை 1 1 அப்படின்னு வந்தாலும் 0 தான் வரப்போகுது. அதை விட்டுட்டு 1 0 இல்லைன்னா 0 1 அப்படின்னு இந்த காம்பினேஷன் வரும்போது 1ன்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும் கைஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸார். ஸோ ஆல்ரெடி நாட்ன்றது நீங்கள் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதான் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதான் இங்கே சிம்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருக்காங்க. நாட் ட்ரூ அப்படின்னும்போது -2 வருது. ஸோ பிட்ஸுன்றதுனால -2 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்புறமேட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்துருவேன். பட் இது ஒரு இன்வெர்ட், அப்படி இது வந்து இன்வெர்ட் டு ஆல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிட் ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு காட்டும். அதாவது லைக் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ லைக் இப்போ நீங்கள் வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர் ஆப்ரேட்டர் அப்படி நாட்டுக்கு மாற்றுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ அந்த ட்ரூ என்ன ஆகிடும்னா ஃபால்ஸ் ஆகிடும். இந்த ட்ரூ ஃபால்ஸ் ஆகும், இந்த ஃபால்ஸ் ட்ரூ ஆகிடும். ஸோ அது மாதிரி இன்வெர்ட்டடாக மாறுறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ட்ஸ் ஆல் பிட்ஸ். அதாவது இது எதை சேஞ்ச் பண்ணணும்னு கேளுங்க, இந்த ட்ரூன்றதை சேஞ்ச் பண்ணாது. ஆக்சுவலாக இது எதை நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பிட்ஸ் எல்லாம் அப்படி இன்வெர்ட்டாக சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா -2. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிட்ஸ்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிட்வைஸ் ஆப்ரேட்டரை முடிச்சுக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ லவ் யூ கைஸ்.